எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வானது பலா வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டுல இப்போ உள்ள அரசியல் களங்கள்ல என்ன மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி மும்முனை போட்டியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2026ல பாத்தீங்கன்னாக்க 4 முனை போட்டியா இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப 5 முனை போட்டியா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஏன்னா இப்ப ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சோ வேற யாரும் இல்ல, அண்ணாமலை. சோ அவங்க எப்படி இந்த கட்சியை இதுக்கு முன்னாடி என்ன கட்சியில இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ அதுல இருந்து வெளியில இப்ப புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. சோ நம்ம அதை பத்தி பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னாக்க இப்ப இருக்கிற எதிர்கட்சி தலைவரான யாரு, உதயநிதி ஸ்டாலின். ஸோ அவங்க நேற்று ஒரு காட்டமான ஒரு இதை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன இப்போ உள்ள டிவிகே கவர்மெண்ட் பத்தி ஒரு விதமான ஒரு இதுல பேசியிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம அந்த வீடியோல பார்க்க போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க அண்ணாமலை. ஸோ அண்ணாமலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப எப்படி இந்த டிவிகே கவர்மெண்ட் ஒரு யங்ஸ்டர் ஒரு கட்டமைப்புல இன்னைக்கு வின் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க, ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ அதே சேம் பேட்டர்ன்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டங்கள்ல பிஜேபிங்கிறதே ரொம்ப லோவஸ்ட் லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2019-20 காலகட்டங்கள்ல யாரு அண்ணாமலை ஒரு கர்நாடகாவில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்காங்க. ஸோ அதை ரிசைன் பண்ணிட்டு நான் பாலிடிக்ஸ்ல வர்றேன்னு சொல்லிட்டு உள்ளேக்கு வர்றாங்க. ஸோ வந்தவொடனே இவங்களுக்கு பாத்தீங்கன்னா டைரக்டா ஒரு மாநில தலைவர் போஸ்டிங் கிடைக்குது. யாருக்கு? அண்ணாமலைக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாநில தலைவர் போஸ்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல நிறைய பாத யாத்திரைகள் போனாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு அதிகமான செல்வாக்கு அதிகமாகுது. அதாவது இளைஞர்களோட பட்டம் இப்ப சிஎம் விஜய்க்கு அவங்களுக்கு எப்படி இருக்குதோ அதே அளவு பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலைக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்பவும் பாத்தீங்கன்னா நேத்து இந்த கட்சி நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்றாங்க. ஸோ அந்த அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 5 to 6 ஹவர்ல பாத்தீங்கன்னாக்கா 5 லட்சம் பேருக்கு மேல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதாவது ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிவிக்கு அவங்க வர்றதுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க, ஆன்லைன்ல விட்டு இருந்தாங்க. நீங்க உள்ள பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட்சியில உறுப்பினர் அட்டை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க நிறைய பேர் அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ சேம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இப்ப இவங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க என்னென்ன பேசுறாங்க, டிவிகே கவர்மெண்ட்டையும் பத்தி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம லைக் டிஎம்கே கவர்மெண்ட்டை பத்தியும் பேசியிருந்தாங்க, ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை பத்தியும் பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க நிறைய விதமான இதெல்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ நம்ம அதுல மெயினா பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாலிடிக்ஸ் கிளீன் பாலிடிக்ஸா இருக்கும். ஸோ நீங்க இதுல யாருமே இப்ப அவர் எதை மீன் பண்ணி சொல்றாங்கன்னாக்க, பாலிடிக்ஸ்னா நீங்க கரப்ஷன் இருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க கண்டினியூவா யாரு, இன்னைக்கு அப்பா இருக்காரு, நாளைக்கு மகன் இருப்பான், நாளைக்கு பேரன் இருப்பான், இந்த மாதிரி யாருமே ஒரே லெவல்ல இருக்க கூடாது. ஒருத்தவங்க ஏன்னா இப்ப ஃபாரின்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ யூஎஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஎஸ்ல இப்ப ட்ரம்ப் இருக்காரு. ட்ரம்ப் ஆல்ரெடி ஒரு வாட்டி பிரசிடண்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் பைடன் இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னாக்கா ட்ரம்ப் வந்திருக்காரு. ஆனா ட்ரம்ப் இன்னொரு வாட்டி நிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா முடியாது. அவர் நல்ல ஒரு விதமான ஒரு ஆட்சியை கொடுத்திருந்தாலும் கொடுத்தாலும் ஆனா இப்ப கொடுக்கல. ஏன்னா இப்ப உலகத்துல உள்ள எல்லாருமே போருக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க, இந்த ஈரான் போர்லயும். சோ அப்படி இருக்கும்போது அவங்க அங்க இருக்கிறவங்க 2 வாட்டிக்கு ஒரு மேல அவங்க கட்சியில அங்க நிக்க முடியாதான், பதவியில இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அப்படி பட்ட சட்டங்களை பாத்தீங்கன்னா அங்கே வச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி இங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு அண்ணாமலை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க யாருமே ஒரு அடிப்படை தொண்டன் கூட பாத்தீங்கன்னாக்கா தலைவர் போஸ்டிங் வரலாம். சோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க நேம்லயே சோ அந்த இதுல அவங்க அரசியல் நாலேஜ் நாங்க சொல்லிக் கொடுப்போம். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல நாலேஜ் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க போஸ்டிங் கொடுப்போம். சோ அதுல நிக்க வைக்கிறதுக்கான, அதாவது ஒவ்வொரு தொகுதியில யார் யார் நிக்க வைக்க போறாங்க அப்படிங்கறத நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி இப்ப இருக்கிற யங்ஸ்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகமா பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டை வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி பிஜேபியில ஒரு 5 ஆண்டுகளா அவங்க பயணம் பண்ணியிருக்காங்க, 5-6 ஆண்டுகள். சோ அப்படி பயணம் பண்ண அண்ணாமலை அவங்க அந்த பீரியட்ல நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன நடக்குது அப்படிங்கறத அவங்க எதிர்த்து குரல் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்ப சிவகுமார் பாத்தீங்கன்னாக்க நான் அணை கட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பாத்தீங்களா, மேகதாது அணை கட்டுறது அந்த டயத்துல யாரு பிஜேபி கவர்மெண்ட் இருந்தாங்க. சோ பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும் போதும் அந்த டயத்துல யாரு ஒரு குரல் கொடுத்தாங்க, யாரு அண்ணாமலை இல்ல கட்டக்கூடாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல நான் ஒரு இந்தியனா இருக்கலாம், ஆனா நம்ம தமிழரோட
பாரம்பரியம் வந்து எப்பொழுதும் என்ன கூட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து இதுல வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன். நம்ம நாட்டு தமிழ்நாட்டுல வந்து மீத்தேன் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விதமான மத்திய கவர்மெண்ட் என்னென்ன கொண்டுட்டு வர்றாங்களோ ஸோ அதை எல்லாத்தையும் வந்து நான் வந்து எடுத்து கேள்வி கேட்டிருக்கேன் அந்த டயத்துல. ஆனா இனிமேலும் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ஓவராலா சொல்ல வர்றது என்னன்னாக்க, இப்போ இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட்டை பத்தியும் அவங்க வந்து கேட்பேன், டிஎம்கே கவர்மெண்ட்டை பத்தியும் கேட்பேன், பிஜேபியை பத்தியும் வந்து அவங்க தப்புன்னா கண்டிப்பா கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப அண்ணாமலை வந்து அவங்கள வந்து டைரக்டா வந்து ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் வந்து வர்றாங்கன்னா நிறைய பேர் இதுல வந்து நிறைய சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இவங்க வந்து பாஜக. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான கான்ட்ரோவர்சியல் தான் இருக்கலாம். ஆனா அவங்க அதுல இருந்து நார்மலா வந்து இப்ப டெல்லி போறாங்க, டெல்லியில போயிட்டு அமித்ஷாவை சந்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் அங்கே உள்ள முக்கியமான தலைவர்களை சந்திச்சு அவங்களோட ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஸோ ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க ரிட்டர்ன் வந்து டெல்லியில இருந்து நேற்று வர்றாங்க. வந்தோடனே ஒரு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அன்று இது வந்து அதிகமான வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து புது கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிப்பை வந்து வெளியிடறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து காமராஜர் எப்படி கட்சி ஆரம்பிச்சாங்க, அண்ணா எப்படி கட்சி ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சியை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அண்ணா இருந்த காலகட்டங்களில் வந்து அவங்க இந்திய எதிர்ப்பு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு வந்து தனிநாடு ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்திலாம் வந்து அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த காலகட்டங்களில் அவங்க வந்து தனிநாடு வேணும் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதை கைவிட்டுட்டு திராவிட அரசியலை வந்து முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யாரு, அண்ணா. ஸோ அதுக்கப்புறம் டிஎம்கே வந்து வந்துச்சு. ஸோ அதுல வந்து கலைஞர் வந்தாங்க. இந்த மாதிரி இப்ப உதயநிதி இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்தாங்க. ஸோ எம்ஜிஆர் இருக்கும்போது காலகட்டங்கள்ல வந்து அவரு இறக்குற வரையும் வந்து யாரு எம்ஜிஆர்னால வந்து கிட்ட கூட போக முடியல. யாரு எம்ஜிஆர் கிட்ட வந்து கலைஞர் வந்து கிட்ட கூட வின் பண்ணவே முடியலங்க. அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா வந்து யார் இருந்தாங்கன்னாக்க எம்ஜிஆர் இருந்தாங்க. ஸோ அவங்களோட செல்வாக்கு, அது மட்டும் இல்லாம அவங்களோட பணிகள் வந்து அந்த அளவு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதே மாதிரி வந்து இப்ப அண்ணாமலையும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. பாப்பா அவங்களோட மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப இருக்கிற அந்த தலைவர்கள்லயே வந்து அதிகமான அதாவது பேட்டி கொடுக்கறதுல, ஸோ இந்த நியூஸ்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகமா பேட்டி கொடுக்கறதுல இவங்க தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம போல்டா பேசக்கூடியவங்க. ஸோ எதையுமே வந்து மறைக்காம டைரக்டா வந்து கொஸ்டின் கேட்கக்கூடியவங்க தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை. பாப்பா இவங்க வந்து வர்றதுனால இங்க உள்ள யங்ஸ்டர் வந்து அதிகமா வந்து இங்கிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சிகள் வந்து ஆப்போசிட்ல இருக்க மாதிரி இருக்க போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிவிகே கவர்மெண்ட் உள்ளேக்கு வர்றதுக்கான மெயின் காரணமே வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டை பத்தி இல்ல அவங்க சரியா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உள்ளே வந்தாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை டிவிகே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் இருக்க போகுமோ ஃபியூச்சர்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. பாப்பா என்ன நடக்க போகுது. நம்ம ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா நேற்று வந்து யாரு நம்ம தமிழ்நாடோட எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு இதை பேசுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கட்சி வந்து ஒரு சோபா மாடல் கட்சி ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சோபா வந்து போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து அதுக்கு பணம் கொடுக்குறாங்க, பெட்டியில உள்ளே வச்சு அனுப்புறாங்க, இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமான வார்த்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லி அவங்களும் வந்து படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப கூட நடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ எல்லாரும் இப்ப யாரு எம்ஜிஆர் இருந்தாங்களோ அவங்களும் வந்து ஒரு நடிகரா இருந்துதான் உள்ளிக்க வந்து சிஎம் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஜெயலலிதாவா இருக்கட்டும், ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு திரைப்பட துறையில இருந்துட்டு தான் உள்ளிக்க வர்றாங்க. அப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம வந்து இதை வந்து பேசக்கூடாது. பட் ஆனா உதயநிதி ஸ்டாலின் வந்து இதை வந்து பேசுறாரு. ஏன்னா இப்ப சட்டம் ஒழுங்கெல்லாம் ரொம்ப வந்து கெட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும் போதும் இதே சேம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லா இதுவும் நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ எல்லா குற்றங்களும் நடந்துச்சு. ஆனா அப்பெல்லாம் சொல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கவர்மெண்ட் வந்து ஒரு மாசம் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்குள்ளேயும் வந்து அவங்கள வந்து நிறைய குறைகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாப்பா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா டிவிகே சைட்லயும் நிறைய குறைபாடுகள் இருக்கு. ஸோ நம்ம அதை பத்தியும் வந்து பேசிதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து இந்த 10 ரூபாய் பாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல போய் ஒரு பாட்டு பாடினாங்க. ஸோ இப்ப இருக்கிற மாண்புமிகு சிஎம் விஜய் அவங்க. ஸோ அவங்க அந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல வந்து 42 பேர் இறந்து போனாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த 10 ரூபாய் பாட்டுனாக்கா அந்த காலகட்டங்களில் யாரை நம்மளுக்கு நினைவு வரும்னாக்கா செந்தில் பாலாஜின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவர் வந்து கோயம்புத்தூர் தொகுதியில போய் நின்று இங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் 200 கோடி ரூபாய்க்கு மேல வந்து செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அது மட்டும் இல்லாம இன்னொரு வந்து முக்கியமா இந்த எலக்ட்ரிசிட்டியில வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18-20 டிஸ்க்கு வந்து காணாம போயிடுச்சு.
ஹார்ட் டிஸ்க்ல அதுலதான் உள்ள முக்கியமான யார் எவ்வளவு பணம் வாங்கினாங்க, எவ்வளவு டெண்டர் ஓடி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டிஸ்க் வந்து காணும், ஸோ இதுல உள்ள ஒப்பந்ததாரர் தான் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது. ஸோ இதுவும் வந்து இப்ப அதிகமா பேசப்படுது. ஏன்னா அப்ப இருந்த அதுக்குள்ள அமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்க செந்தில் பாலாஜி, அவங்க தான் வந்து அந்த இதுல வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பணிகள் அமர்த்தினதுலயும் வந்து நிறைய முறைகேடுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. கே நேருவை பத்தி வந்து நேத்து வந்து ஒரு நியூஸ் வெளியாகுது. அது என்ன நியூஸ்னாக்க, இப்ப இருக்கிற அதாவது அருண் IPS இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஒரு துறையில ஹையர் லெவல்ல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்ப டைரக்டாவே வந்து அவங்க மேல இப்போ இதுக்கு முன்னாடி ஊராட்சி துறையில வந்து இருந்தாங்க, யாரே அமைச்சரா இருந்தாங்க, யாரு கே நேரு. ஸோ அவங்க அந்த டைம்ல வந்து 2000க்கும் மேற்பட்ட இடங்களை வந்து இல்லீகலா பணம் கொடுத்து வாங்க உள்ளே போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்ப இருக்கிற மினிஸ்டர் மேல எல்லா மேலேயும் வந்து கேஸ் பாயக்கூடுமோ அப்படிங்கிறது மாதிரி பார்க்கப்படுது. ஸோ இது மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய விதமான பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இதை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதையும் வந்து ஒரு கட்சியை சார்ந்தோ இதை சார்ந்தோ நம்ம பேச போறது கிடையாது. நம்ம எந்த கட்சி யாரு என்ன தப்பு பண்ணாலும் நம்ம கண்டிப்பா பேசிடுவோம். அது மட்டும் இல்லாம இந்த நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாம நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம பேச போறோம். ஸோ ஜியோ பாலிடிக்ஸ்ங்கிற போது இப்ப ஈரானுக்கு, அமெரிக்காவுக்கு, அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் இவங்களுக்குள்ள போர் நடக்கிறது, அங்க பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய உலகத்துல உள்ள எல்லா நியூஸையும் வந்து நம்ம வந்து உங்களுக்கு 10-15 நிமிஷத்துல வந்து டெலிவரி பண்ணிடுவேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு யூடியூபோட அல்கோரிதம் வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணலாம். ஸோ இதான் நம்ம வீடியோல பாக்குற மாதிரி இருந்தா வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நாங்க வந்து போலாம்.